अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய திருமணம். முந்தைய உரையில ஒரு பெண் எந்த நோக்கங்களுக்காக மணமுடிக்கப்படுறா என்பதையும், இன்னும் எந்த நோக்கத்திற்காக மணக்க முடிக்க வேண்டும் என்பதையும், ஒரு பெண் அவளுடைய ஆசையை வெளிப்படுத்தலாம் என்றும், இன்னும் நிச்சயதீர்த்தம் என பிறமர கதாச்சாரத்தை நிச்சயதார்த்தம் என கொண்டாடி வரும் விதத்தான காரியங்கள் பற்றியும் பார்த்தோம். இன்றைய உரையில திருமணத்துல தடுக்கப்பட்டவை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தாலி கட்டுறது. என்னடா முஸ்லிம்கள் எங்கடா தாலி கட்டுறாங்கன்னு பார்த்தா பிற மதத்துல தான் தாலி கட்டுறாங்க. அதை முன்னோக்கி இவங்க கருகுமணின்னு ஒன்று கட்டுறாங்க. இந்த கருகுமணியை நல்லா வாழ்ந்தவங்க தான் கட்டுவாங்களாம். ஏன்னா அப்போல்லாம் இவங்களும் நல்லா வாழ்வாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கை செய்யறாங்க. இன்னும் அந்த கருகுமணி அந்திருச்சுன்னா அது அந்திருச்சுன்னு சொல்லக்கூடாதான், பெருகிடுச்சுன்னு தான் சொல்லணுமா. ஒருவேளை அது அந்திருச்சுன்னா அது கணவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. பிற மதத்துல தாலி அந்தா கணவனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இவங்க கருகுமணி அந்தா ஆபத்துன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படி திருமணமானவங்க கருகுமணி கட்டணும் அப்படின்னு எந்த ஹதீஸ்லயும் இல்லை. இது பிற மத கலாச்சாரமும் விதியாத்தும் ஆகும். இன்னும் கல்யாண நாளை குறிச்சிட்டா போதும், உடனே வாழை மரத்தை கொண்டு வந்து நட்டிடுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த குடும்பம் வாழையா செழிச்சு வாழுமா. இப்படியே ஒரு மூட நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இன்று முஸ்லிம்களும் பலர் இவ்வாறு செஞ்சு வரக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் ஆடல் பாடல் கச்சேரின்னு நடத்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஆடல் பாடல் இல்லாம திருமணத்தை பார்க்கறதே சிரமம் போல, அந்த அளவுக்கு திருமணனாலே ஆடல் பாடல் இல்லாம இல்லை. இன்னும் ஆடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்லிம் பெண்களிலும் பலர் தனது முகத்தை யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு முகத்திரை அணிகிறாங்க. முகத்திரையும் மார்க்கத்துல இல்லாத ஒண்ணுதான். முகத்திரை அப்படின்றது நபிமார்களின் மனைவிகளுக்கான சட்டம். ஏன்னா நபியார்களின் மனைவியை வேறு யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக நபியார்களின் மனைவிகளுக்கு மட்டும் உரிய சட்டம் தான் இந்த முகத்திரை. இப்படி இருக்கையில அவங்க முகத்தை கூட மூடி வெளிவரக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா அந்த திருமணத்தப்போ தனது அலங்காரத்தை அனைவரிடத்துல காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தன் திருமலையில சொல்லும் போது வக்குல்லில் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனதஹுன்ன, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலையில சொல்றான். ஆனா இவ்வளவு நாள் மறைத்த அந்த அலங்காரத்தை அந்த திருமண நாள் அன்னைக்கு அனைவரிடத்திலும் காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் மேக்கப்லாம் சொல்லவே வேணாம், ஆளே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு மேக்கப்பை போட்டு அனைவரிடத்திலும் இன்னும் நிற்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும், பெண்களிடத்துல வரதட்சணை கேட்கக்கூடாதுன்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுது. ஆனா இன்று பல இடங்கள்ல பெண்களிடத்துல வரதட்சணை கேட்கறத பாக்குறோம். இப்படி வரதட்சணை கேட்கறதுனால பல விளைவுகளும் ஏற்படுது. இப்படி வரதட்சணை கேட்கறதுனால 15 வயதிலிருந்தே வாழ்க்கைக்கு இயங்கும் பெண்கள் 30 வயது வரை கூட மனவாழ்வு கிடைக்காத நிலையில இருக்காங்க. விபச்சார விடுதியில் கூட அவர்களில் பலர் தள்ளப்படுறாங்க. இந்த பாவங்கள் அனைத்திலும் வரதட்சணை வாங்கியவர்களுக்கு ஒரு பங்கு நிச்சயமா இருக்கு. மனவாழ்வு கிடைக்காது என்ற நிலையில தம் உயிரை தாமே மாய்த்து கொள்ளும் பெண்களும் அதிகரிச்சு கொண்டுதான் வராங்க. இன்னும் அந்த பெண்ணை பெற்றவங்களும் தற்கொலை செய்து கொள்ற அவல நிலையை பார்க்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். வரதட்சணை வழக்கத்தையும் அதனால் ஏற்படும் கேடுகளையும் முன்கூட்டியே உணர்பவர்கள் பெண் குழந்தை பிறந்ததும் அவர்களே அந்த குழந்தைய கொன்று விடுறாங்க. இன்னும் சிலர் ஸ்கேன் மூலமா அது என்ன குழந்தைன்னு பார்த்து பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா கருவை கூட கலைக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. மானத்தோடு வாழ்ந்த ஒருத்தவங்களை பெண்ணை பெற்ற காரணத்துக்காக ஊராக சென்று பிச்சை எடுக்க வைக்கிற நிலை ஏற்படுது.
இப்படி ஏராளமான விளைவுகளுக்குரிய வரதட்சணையை மறுமை நாளில் இறைவன் முன்னால் நம்ம நிறுத்தப்படுவோம் என்ற அச்சம் இருந்துச்சு அப்படின்னா எவரும் வரதட்சணையை வாங்கவே மாட்டாங்க. அல்லாஹ் அந்த திருமறையில 4வது அத்தியாயத்தில் சொல்லும்போது, பெண்களுக்கு அவர்களின் மகர் தொகையை மனமுவந்து வழங்கிவிடுங்கள் என்று அல்லாஹ் தாலா தன் திருமறையில சொல்றான். இன்னும் திருமணம் அப்படின்ற பெயர்ல மாலை நேர ரிசப்ஷன் ஒன்று வைக்கிறாங்க. இது மாலை நேர சிற்றுண்டி அழைப்பான். இதுல மது போன்ற போதைகளும் பரிமாற்றம் நடக்கிறது பார்க்கிறோம். இதெல்லாம் பிரமத கலாச்சாரத்திலிருந்து வந்ததும் ஆகும். இந்த ரிசப்ஷன் என்ற நிகழ்ச்சியை நடத்துறவங்க சமூகத்தால் உயர்ந்தவராக பார்க்கப்படுவாங்கன்னு கருதுறாங்க. ஆனா உண்மை என்னவோ அது இல்லை. தங்களின் பொருளாதாரத்தை பிறருக்கு காட்டுவதற்காக தான் இந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது போன்ற எந்த நிகழ்ச்சியும் இஸ்லாம் அனுமதிக்கல. இதுவும் ஆடம்பரம் தான். இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகளும் பிஜத் அனாச்சாரமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா மார்க்கத்தில் இவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா ஆண் வீட்டிலிருந்து வலிமா விருந்து கொடுப்பதற்கு எந்த தவறும் இல்லை. ஆண் வீட்டிலிருந்து வலிமா விருந்து கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திருக்காங்க. இன்னும் பார்த்தா ஆர்த்தி எடுப்பாங்களாம். இது எதுக்குன்னு கேட்டா யாருக்கொன்னும் பட்டுடக்கூடாதுன்னு பிற மத கலாச்சாரத்துல சொல்றதையே முஸ்லிம்களும் பலர் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் மாலை போடுறது இதெல்லாம் ஹராம், தடுக்கப்பட்டதும் ஆகும். இன்னும் ஆண்களும் பெண்களுமாக மணமக்களை கேலி செய்யறதும் தவறான ஒண்ணுதான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத அனைத்தும் பிதாத்தாகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் நினைவு கொள்ளணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தராத இந்த அனைத்தும் பிதாத் தான். இன்னும் பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதும் ஆகும். இது ஆடம்பரங்களாகவும் வீண் நிறைவாகவும் இருக்கு. எனவே பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சு இருக்காங்க. எனவே இது போன்ற காரியங்களை தவிர்த்து கொண்டு தங்களின் திருமணங்களை மிக எளிமையாக நடத்திடணும். மேலும் இத்தகைய மார்க்கத்திற்கு முரணான திருமணங்கள்ல கலந்து கொள்ளவும் கூடாது. பிற மக்கள் கலந்து கொள்வதை எச்சரிக்கை செய்வதும் நம்ம கடமை. எனவே நன்மை ஏவி தீமையை தவிர்த்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அஹ்வான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.